வெல்கம் டு கைஸ். நான் ஷார்ட் பிசிஎஃப்எஃப் சேனல் வச்சுக்கிறேன். நான் இப்போ ஒரு பிஆர் ரேங்க் மேட்ச் விளாட்ருப்பேன். இப்போ எப்படி விளாட்றோம் பார்க்க இப்போ அப்படியே ஃப்ளைட் போயிட்டே இருக்க. ஃப்ளைட்டுக்கே இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இறங்கியாச்சு. எங்கே இறங்கணும் பார்த்தோம்னா ஃபீல்ட்ஸு. இந்த மேப் என்ன பார்த்தா பரோட்டா கறி தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் காம்பினேஷன், அதேமாதிரி அந்த மேட்ச் நல்லா இருக்கும். ப்ளே பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணுறோம். பாருங்கள் எப்படி வர்றோம். கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அப்படியே ரிப்பேர் கட்டலாம் எடுத்துகிட்டு ஆனால் கன்று தட்டி விடுவோம். பிளாஸ்மா கன்று கேட்சி ஃப்ரெண்ட்ஸ். எடுப்பேன் அப்படியே கொஞ்சம் இதில் நம்ம கவர் எடுத்தால் நம்ம கொஞ்சம் ஆடுவோம். கவர் எடுத்து ஆடிட்டு அந்த க்ளோவில் இருப்பான். அவருக்கு இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க க்ளோவில் போய் சர்வே பண்ணி நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். வெயிட் பண்ணி வச்சு நம்ம நின்று கவர் வெளில வருவோம் பார்க்குறோம். வெளியே வர மாட்டான். ஓடனா சும்மா லைட்டாக டேமேஜ் பண்ணலான்னு பார்ப்போம். எதுக்கு சொல்லிட்டு திரும்பி பேக் ஓடி ரூட்டு போடுவோம். அது நேராக போவோம். ஓடிட்டே இருக்கணும். லைஃப்பில் எப்பவுமே சும்மா இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஓடிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வேறு ஒருத்தன் அது கீழே ஊசி வச்சிட்டாங்க. அப்படியே கவராக இருக்கும். இப்போ கவர் அண்ணா எகிரி பார்க்குறோம். ஆனால் போயிட்டே இருக்கான் ஆள். அப்படியே லூட்டுக்கு இருக்கும். கொஞ்சம் அப்படியே வீடியோவில் வந்துட்டு அப்படியே பிளோட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கன்று வேறு சேஞ்ச் பண்ணோம். ஷார்ட் ரேஞ்ச் கன்று இல்லையா, ஷார்ட் ரேஞ்ச் கன்று தண்ணு வேறு. இப்போ எடுக்கிறோம். ஒரு லூட்டு கிடைக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணி தான் ஆடுவோம். ஆயிடுச்சு. ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாச்சு. எகிரி பார்க்குறோம். கேப்பில் என்ன கிடைக்குமா பார்க்குறோம். செந்தில் வெளில சொல்லணும் சொல்லிட்டு வெளில பார்ப்போம். ஓடுறாரு அழகாக போட்டான். அடிக்க முடியல. நம்ம ஜன்னல் வழி பார்த்துட்டு ஜன்னல் வழி எகிரி குடிச்சு புரோட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புரோட்டுக்கு போயிட்டு நிறைய கவர் எடுத்து உட்காந்து பார்ப்போம். இனி நம்ம தெரியும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு உட்காந்து பார்ப்போம். போட்டோம். ஒன்றும் பண்ண முடியல காய்ஸ். ஓடிட்டே இருக்கான். நான் பேக்கப்பில் தூரத்துலேருந்து அழுத்துறேன். டேமேஜ் கம்மியாக தான் போவோம். கிட்டேருந்து போய் இருந்தால் அடிச்சிருவோம் நம்மளை. அதனால் கொஞ்சம் லாங் இருந்தாலும் ரொம்ப லாங்கு பாருங்கள். அப்படியே போய்ட்டு இந்த வட்டிக்கட்டில் போய்ட்டு உட்காந்து ஆளே காணா தேடிட்டே இருக்கோம். ஸ்கோப் போட்டோம். க்ளோல் பண்ணிட்டான். திரும்பி நின்று பார்க்குறோம். வெளில தெரியவேனா பார்க்குறோம். வெளியே தெரிய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆகாசத்தை நான் பார்க்குறேன் 6 கடல். இதுக்கு மேலே அந்த பாட்டே பாட தெரியல. நம்ம உட்காந்து பார்க்குறோம். வக்கிக்கட்டில்
ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இந்த கிரிக்கெட்டில் உட்கார பார்ப்போம். இனிமே அடிச்சுக்கிறான் ஒருத்தவன் தெரிஞ்சிச்சு. நேராக போகிறோம். இந்த பாறையில் உட்காரணும். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்ப்போம். சுடுற சவுண்டு கழிச்சு எங்கே பார்ப்போம் கடைசி வரைக்கும். முன்னாடி எது புரி பின்னாடி பின்னாடி உட்காந்து நம்மளுக்கு அவன் 2 ஐத்து அப்புறம் சரி உட்காந்து எலும்பி வரும். நாங்கள் பார்த்துன்னே இருக்கோம். தலையும் அந்த காரில் சர்ன்னு போயினா ஓடுவோம். அது ஓட்டில் போயிட்டு கொஞ்சம் லூட்டு இருந்தால் லூட்டு பொறிக்கிட்டு வருவோம். அவன் அடித்த பொண்ணு திரும்பி வந்த வழியில் வந்து உக்காந்து பார்க்குறோங்க. ஐஸ் திரும்பி ஒரு புல்லட் சவுண்டு கேட்குது. எனிமி அட்டாக்கிங் பண்ணிடுறான். காரில் இருந்து ஸ்மூத்தாக இருக்கும். அது திரும்பி இந்த பக்கம் வரும். அங்கே ஏதோ ஏதோ குறிமாறு காட்டுது எனிமி. என்னடா கோல் போட்டு பார்த்து ஐடி பிடிச்சி நம்ம உயிரை காலி பண்ணிட்டுருக்கோம். ஒரு மெடிக்கெட் அடி கொல்மெடி போட்டாச்சு. சரி பார்ப்போம் சொல்லிட்டு லைட்டாக இந்த பக்கம் கவர் ஆகி ஒரு கோல் போட்டு இப்படி பார்ப்போம் சொல்லிட்டு எங்கே பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. உட்காந்து ஏந்து ஜோன்லேயே இந்த அடிக்கலாம்னு வெயிட் பண்ணுறோம். சரி இந்த காலு என்னாச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். அடித்தா இவன் அடிச்சிடுவோன்னு பார்த்து நமக்கு பயந்து விளையாடத்தான் இருக்குது. மெடிக்கெட்டு போடுறோம். ஜோன்லேயே அந்த வேலை கொஞ்சம் முன்னாடி மூவ் ஆகி நான் ட்ராக்கெட்டாண்டா போவோம். அங்கேருந்து அடிக்கிறான் திரும்பி. அப்படியே உட்காந்து டயர்கள் சந்தில் உட்காந்து அவனை பார்ப்போம். எனிமி எங்கே இருக்கான்? இந்த பக்கம் இருக்கானே இந்த பக்கம் தெரியல. இந்த குளோவாக நினைக்கிறான்னு தெரியுது. கருப்பு மனுஷா அப்படி பேக்கில் வந்து நவுந்து வருவோம். பண்ணி இந்த வைக்கையில் உட்காந்து லைஃப் வந்து இந்த மெடியை போட்டு ஒரு மெடியை சுற்றி திரும்பணும். ஒரு க்ளோவில் அங்கே போடு இந்த அடிச்சிருப்பான். முன்னாடி ஏறி போனால் அடித்தா தான் வேலையாகும். திரும்பி ஒரு க்ளோவில் போட்டு ஃப்ரண்ட்டில் நின்று போட்டு வேலையாகும். குதிரை போட்டு ஹெல்த்து கம்மியாச்சு மெடிக்கெட் சுற்றி நிற்போம். மெடிக்கெட் சுற்றி நடந்தே போனால் வேலையாகுன்னு சொல்லிட்டு குதிரையில் சவாரி பார்த்தா குதிரை சவாரி தான். அப்புறம் பார்த்தா ஒரு மாரி வேற குதிரை திணறுது. தடையும் நம்ம குதிரையோட செக்குன்னு போயின்னு இருக்கோம். போயிட்டு அவனை அடிக்கலாம்னு பார்ப்போம். சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்து மேலே வண்டி போயிடுச்சு. கீழே போகிறோம். இருந்துச்சு அடிக்கிட்டே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படின்ட்டு இருந்த ஜூஸ் குடிச்சிட்டு மலையிலேருந்து இறங்குவோம். பக்கத்தில் எனிமி வேறு விடுவான். அடித்தா நம்மளுக்காக இவனை பேசாமல் நைஸாக போகும். நைஸாக போயிட்டு அந்த லூட்டில் மெடி லூட்டு போயிட்டு மெடி அடிக்கும். அப்படியே ஒன்றும் சிலையை போயிட்டு கிலோ தேர்தான் பார்ப்போம். எப்படியும் அந்த சைடு ஜோன் வேறு ஓடிட்டே இருக்கு. நம்ம லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த டைம் காயின் அவசியமே இல்லை. நான் காயின் பிடிச்சி தான் போயின்னு ஜிப்லைன் போனால் ஐடியா இருக்கும். லூட்டுக்கு தான் மெடிக்கெட் கம்மி இருக்கலாம். மெடிக்கெட் அடிச்சுட்டு வண்டி சொன்னால் பெரிய மெடிக்கெட்டு ஒன்றா அடிச்சிட்டான்.